இங்க ஒருத்தர் ஆத்துல ஓடிட்டு இருக்கிற தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததோ ஏதோ ஒண்ணு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஆத்துக்கு நடுவுல போறாரு. அங்க கழுத்து வரைக்கும் இருக்கிற தண்ணிக்குள்ள போனது ஆள் காணாம போயிடுறாரு. இத கரையில இருந்து பாத்துட்டு இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகி திரும்பி வராதனால எல்லாருமே ஆத்துக்குள்ள போய் தேடி பாக்குறாங்க. அப்பயுமே அவர் கிடைக்கல. அதை நினைச்சு எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்பதான் ஒருத்தன் அவர் ஆத்துக்கு நடுவுல போய் தான் காணாம போயிட்டாருன்னு சொல்றான். சோ அங்க இருந்து எல்லாருமே அவர் தொலைஞ்சு போயிட்டாரு நினைச்சு அங்க இருந்து கிளம்புறாங்க. திடீர்னு ஒரு கை மட்டும் மேல தெரியுது. பார்த்தா ஆத்துக்குள்ள போன மனுஷன் கையில எதையோ எடுத்துட்டு வந்து ஒருத்தங்கிட்ட கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா எல்லாமே தங்கமா இருக்கு. இந்த இடத்துலதான் தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சது எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு ஆபீசர் அந்த மொத்த தங்கத்தையும் அவன் மட்டுமே எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வேற எங்க இந்த தங்கம் இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கறான். அவரும் ஒரு மேப் எடுத்து எந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு இருக்காரு. அடுத்த செகண்ட் இந்த ஆபீசர் அவர் சுத்துறான். ஏன்னா இவங்கிட்ட சொன்ன விஷயத்த இவர் வேற யாருக்கிட்டே சொல்லி எங்க தங்கத்துக்கு பங்குக்கு வந்துருவாங்களோன்னு அவரை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அவர் தூக்கிட்டு வந்த குழந்தைய சுடுறதுக்கு பாக்குறான். ஆனா அந்த குழந்தை மாதிரி இல்லாம ஒரு பூனைக்குட்டி மாதிரி தாவி குதிச்சு ஒரு பெட்டிக்கு பின்னாடி போகுது. போயிட்டு வெளியில வரும்போது பார்த்தா ஒரு பெரிய ஆளா மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுமே அந்த ஆபீசரே ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா இவனால எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும். அதனாலதான் ஒரு குழந்தை உருவத்துல அவர் கூட வந்திருக்கான். அதே மாதிரி அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சவருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. சோ அவருக்கும் எதுவாகாம கண்ணு முடிச்சிடுறாரு.